இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர் ஒருத்தர் கோழி குஞ்சு கேட்டிருந்தாருங்க. அவருக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி அந்த இடத்துக்கு இல்லாதனால நம்மளோட ஓன் வெஹிக்கிளே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. அவர் நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பண்ணையை ஒரு முறை நேரில் விசிட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அதுக்காக வேண்டி அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக ஒரு 100 குஞ்சுகள் மட்டும் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாகவும் இன்னொரு பேச்சு கேட்டிருக்காருங்க. கோழி குஞ்சு டெலிவரி பண்ணியாச்சு, அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம நம்ம கண்டிப்பாக 4 மாதம் வரைக்கும் இந்த கோழி குஞ்சுகளை நீங்கள் எப்படி பராமரிக்கணுங்கிற விஷயத்தை ஓப்பனாகவே சொல்லி கொடுத்துருவோம் நண்பர்களே. தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை இது பற்றிய எந்த டவுட் இருந்தாலும் எந்த நேரம் கால் பண்ணாலும் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க. நம்ம இது வரைக்கும் கோழி குஞ்சு டெலிவரி பண்ண எல்லா கஸ்டமருக்கும் இன்னை வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். கோழி குஞ்சு வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி விற்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நண்பர்களே. இதுபோல் புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் யாராவது ஆர்வமாக இருந்தீங்கன்னா என்ன ரகம் தேர்ந்தெடுக்கணும், எவ்வளவு குஞ்சுகள் முதல்ல ஆரம்பத்தில் வாங்கணும், 1 மந்த் குஞ்சு வாங்கணுமா, 1 டே குஞ்சு வாங்கணுமா, இல்லை பெரிய கோழிகள் வாங்கணுமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுகள் தேவைப்படுறவ யாராவது இருந்தாங்கன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர் ஒருத்தர் கோழி குஞ்சு கேட்டிருந்தாருங்க. அவருக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி அந்த இடத்துக்கு இல்லாதனால நம்மளோட ஓன் வெஹிக்கிளே டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. அவர் நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பண்ணையை ஒரு முறை நேரில் விசிட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அதுக்காக வேண்டி அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக ஒரு 100 குஞ்சுகள் மட்டும் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாகவும் இன்னொரு பேச்சு கேட்டிருக்காருங்க. கோழி குஞ்சு டெலிவரி பண்ணியாச்சு, அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம நம்ம கண்டிப்பாக 4 மாதம் வரைக்கும் இந்த கோழி குஞ்சுகளை நீங்கள் எப்படி பராமரிக்கணுங்கிற விஷயத்தை ஓப்பனாகவே சொல்லி கொடுத்துருவோம் நண்பர்களே. தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை இது பற்றிய எந்த டவுட் இருந்தாலும் எந்த நேரம் கால் பண்ணாலும் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க. நம்ம இது வரைக்கும் கோழி குஞ்சு டெலிவரி பண்ண எல்லா கஸ்டமருக்கும் இன்னை வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். கோழி குஞ்சு வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி விற்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நண்பர்களே. இதுபோல் புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் யாராவது ஆர்வமாக இருந்தீங்கன்னா என்ன ரகம் தேர்ந்தெடுக்கணும், எவ்வளவு குஞ்சுகள் முதல்ல ஆரம்பத்தில் வாங்கணும், 1 மந்த் குஞ்சு வாங்கணுமா, 1 டே குஞ்சு வாங்கணுமா, இல்லை பெரிய கோழிகள் வாங்கணுமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுகள் தேவைப்படுறவ யாராவது இருந்தாங்கன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.